இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இது வந்து நமக்கு வந்து வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர் சிந்தசிஸ்லேருந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. இது வந்து ஈத்தரில் வந்து நமக்கு வந்து வரும். ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன டாபிக் தான். ஈத்தரில் மொத்தமே உனக்கு 3 ரியாக்ஷன் தான் இருக்கும். ஆனால் அந்த 3 ரியாக்ஷனுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து ரீசன் அவுட் கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஈத்தர் வந்து சின்ன டாபிக் தான் சொல்லிட்டு அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஈத்தருக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஈத்தர்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து போர்டு எக்ஸாம்லையும் சரி, போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் கண்டிப்பாக நமக்கு வந்து இதுலேருந்து கொஸ்டின் வந்து இருக்கும். ஏன்னா ஈத்தரில் இருக்க ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 ரியாக்ஷன் தான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரீசன் அவுட் கொஸ்டின் வந்து நிறைய கேட்கலாம். இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் அவுட் கொஸ்டின் தான், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் அவுட் கொஸ்டின் தான். இங்கே என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, the following is not an appropriate reaction for the preparation of tertiary butyl ethyl ether வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டெர்ஷரி பியூட்டைல் எத்தில் ஈத்தர்னா என்னது? இதான் நமக்கு வந்து டெர்ஷரி பியூட்டைல் எத்தில் ஈத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெர்ஷரி பியூட்டைல் காம்பவுண்ட் 1 2 3 4 வந்து இருக்கு இல்லையா? இது டெர்ஷரி பியூட்டைல், இது வந்து எத்தில் ஆக்சிஜன் இருக்குனால நம்ம என்ன சொல்றோம்? ஈத்தர் வந்து நம்ம வந்து சொல்றோம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இதான் நமக்கு வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஈத்தர். அப்போ இந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஈத்தர் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஏன் ப்ரிப்பேர் ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஏவும் இந்த சிஎலும் நமக்கு வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஓ வந்து நமக்கு வந்து இதில் போய் அட்டாச் ஆகிடும். அப்போ டெர்ஷரி பியூட்டைல் எத்தில் ஈத்தர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணலாம். பட் ஆனால் இந்த கேஸில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு இருக்கு இல்லையா, அதோட நேச்சர் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரியணும். ஓகே, இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH3 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 இங்கே வந்து நமக்கு வந்து இருக்குது சிஎல் வந்து இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்ன இருக்குது? இந்த பாண்ட், ஒரு பாண்ட் நமக்கு என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இது கார்பனுடைய எலக்ட்ரான், இது வந்து நமக்கு வந்து குளோரினுடைய எலக்ட்ரான். இஸ் இட் கரெக்ட்? அப்போ ஒன்று கார்பனுடையது, ஒன்று குளோரின். ஆனால் குளோரினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன மீனிங்? இட்ஸ் ஆல்வேஸ் ரெடி டு அக்செப்ட் வித்ட்ரா த எலக்ட்ரான். அங்கே எங்கேயாவது யார்ட்டையாவது ஒரு எலக்ட்ரான் வந்து எப்படியாவது நம்ம வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வந்து இருக்கும். அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த குளோரின், இந்த கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து அது வந்து கேட்டுகிட்டே இருக்கும். உன்னோட எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்து இருக்கும். அப்போ அந்த கார்பன் வந்து கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்காது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானை டெய்லி லைஃப்பில் மணி கூட கம்பேர் பண்ணிங்க. ஓகே, பணத்தை கூட வந்து கம்பேர் பண்ணிக்கங்க. இந்த குளோரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன ஆகுது? அது வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குதோ அவங்ககிட்டேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து பணத்தை வந்து எடுக்க முடியுமோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே குளோரின் என்ன பண்ணுது? கார்பன்லேருந்து எலக்ட்ரான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுது. அப்போ கார்பன் வந்து நமக்கு கொடுக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுக்கும். ஏன்னா கார்பன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இதுவும் நமக்கு வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட். வாட் இஸ் மீன் பை த ப்ளஸ் ஐ எஃபெக்ட்? எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணம்னாலே நமக்கு வந்து பிடிக்காது. ஏன் பணத்துக்காக உன் நிம்மதியை ஏன் சண்டை போட்டுக்கிற? அது கேட்டால் கேட்டு கொடுத்துட்டு போ, நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த கார்பன் அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே நமக்கு வந்து கொடுத்துரும். எலக்ட்ரான்றது என்னது? நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? அப்போ நெகட்டிவ் சார்ஜ் அங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த கார்பன் மேலே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன நடக்கும்? இங்கே கார்பன் வந்து இருக்குது, இங்கே ஹைட்ரஜன், இங்கே வந்து நமக்கு ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன். அப்போ சிம்பிளாக நம்ம என்ன திங்க் பண்ணலாம்? இந்த கார்பன் வந்து கொஞ்சம் காசு இல்லாமல் கஷ்டப்படுது, கொஞ்சம் பணம் இல்லாமல் கஷ்டப்படுது. ஏன்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரான் வந்து கொடுத்துருச்சு இல்லையா? கொஞ்சம் பணம் வந்து அதோட பணம் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்னா இது எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்க அந்த கார்பனுக்கு இது ஒரு இது கார்பனுடைய எலக்ட்ரான், இது ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான். அப்போ ஹைட்ரஜன் எப்பவுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் தான். அது ரொம்ப கஷ்டப்படுதே, நம்ம வந்து இந்த காசை வந்து நமக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இதுக்கு வந்து ஆசையா இருக்கும். ஆனா கொடுக்கணும்னு ஆசையா இருந்தாலுமே அதுக்கு கஷ்டப்படும் போது யாராவது சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? அப்பதான் நமக்கு வந்து இந்த ஈத்தாக்சைடு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இங்க இது எப்படி இருக்கும்? C2H5. அப்போ C2H5 O வந்து நமக்கு எப்படி இருக்கும்? மைனஸா வந்து இருக்கும். Na வந்து நமக்கு வந்து பிளஸ்ஸா வந்து இருக்கும். அப்போ இங்க O நமக்கு என்ன இருக்குது? O மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரான் ரிச்சாக வந்து இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து நிறைய இருக்குது, அதுக்கிட்ட நிறைய மணி வந்து இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் வந்து கொடுக்கணும்னு நினைக்குது. அப்போ இதுக்கு வந்து எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. அப்போ அது எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸ்ஸாக நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துடும். அப்போ இந்த மாலிகுல் நமக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா CH3 C CH3 இங்கே அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இது கொடுத்ததுனால இங்கே நமக்கு என்னன்னா டபுள் பாண்ட் CH2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வெளியே போயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? அந்த ஈத்தாக்சைடு அயன் வந்து நமக்கு வந்து கேரி பண்ணிக்கும். இங்க வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஈத்தாக்சைடு? இங்க ஈத்தாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ்.
ஓகே, இது வந்து என்ன இருக்கும், ஸ்ட்ராங் பேஸா வந்து இருக்கும். அப்போ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஸ்ட்ராங் பேஸ்? ஒரு H பிளஸ் குயிக்கா டொனேட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆசிட்னு சொல்லுவோம். ஒரு H பிளஸ் ஈஸியா வித்ட்ரா பண்ணிடுச்சு, அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பேஸ்னு சொல்லுவோம். அப்போ இது H பிளஸ் வந்து ஈஸியா நம்ம அக்செப்ட் பண்றதுனால இது வந்து ஸ்ட்ராங் பேஸா இருக்கும். அப்போ இங்க H பிளஸ் வெளியே வந்துருச்சுன்னா இங்க நமக்கு என்ன ஆகும், டபுள் பண்ணா நமக்கு வந்து ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து ஸ்ட்ராங் பேஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி நியூக்ளியோஃபைல். எங்கேயாவது H பிளஸ் ஏதாவது பிளஸ் இருந்துச்சுன்னா உடனே வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணிடும். அதனால நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது H பிளஸ் உடனே எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு ஹைட்ரஜன் வந்து வெளியில வந்துடும். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த மாலிகுல் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து கம்பைன் ஆகும்போது நமக்கு எது மோர் ஃபேவரபிள்னு பார்த்தீங்கன்னா ஈத்தீன் அல்கீன் வந்து ஃபார்ம் பண்ணுறதா மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இங்கே நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தில். செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது, மெத்தில் குரூப் வந்து இருக்குது இல்லையா? அப்போ 2 மெத்தில் ப்ரோப்பீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, 2 மெத்தில் ப்ரோப்பீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே தான் நமக்கு வந்து மேஜர் பார்ட் இதான் நமக்கு கிடைக்கும். ஈத்தர் ஃபார்ம் ஆகிறது வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஈத்தர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நமக்கு வந்து மாற்றி எடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ONA இந்த மாலிகுலர் இருக்கணும், குளோரின் வந்து நமக்கு வந்து இங்கே எத்தில் கூட வந்து இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கலாம், CH3 C CH3 CH3 இங்க நம்ம என்ன பண்ணணும், ONA வந்து நம்ம எடுத்துக்கணும். ONA வந்து நமக்கு வந்து எடுத்துக்கணும். ஓகே, அப்போ வந்து O நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா O மைனஸா வந்து இருக்கும். ஏன்னா சோடியம் வந்து என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து கொடுத்துரும் இல்லையா? ஏன்னா சோடியம் எப்பவுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் வந்துடும். அது அதோட எலக்ட்ரானை கொடுத்துட்டு Na வந்து பிளஸ்ஸா இருக்கும், O வந்து நமக்கு எப்படி இருக்கும், மைனஸா வந்து இருக்கும். அப்போ ஆக்சிஜனுக்குமே எலக்ட்ரானேட்டிவிட்டி அதிகமாக தான் இருக்கும். குளோரினை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரானேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் அதுக்கு எலக்ட்ரான் வந்து தேவை. அதுக்கு தேவையான எலக்ட்ரான் எங்க பண்ணணும், சோடியம் வந்து கொடுத்துருது. சோடியம் கொடுத்துருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் உனக்கு எலக்ட்ரான் வேணுமான்னு கேட்டா கூட இந்த ஆக்சிஜனால் நமக்கு வந்து வாங்க முடியாது. அப்போ இந்த மாலிகுல் நமக்கு வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானேட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். இருந்தாலுமே அதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் என்ன கொடுத்துருச்சு, சோடியம் வந்து கொடுத்துருச்சு. அப்போ இந்த மாலிகுல் நமக்கு வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்க வந்து குளோரின் வந்து இருக்குது. இங்க வந்து CH2, இங்க வந்து CH இது நமக்கு வந்து இருக்குது. அப்போ இங்க குளோரினுக்கு வந்து எலக்ட்ரானேட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆமா, எலக்ட்ரானேட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்போ இந்த கார்பன் எலக்ட்ரான்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரை பண்ணும். உன்னோட எலக்ட்ரான்ஸ் வந்து குடுன்னு நமக்கு வந்து கேட்கும். இது கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது. நம்ம இந்த டெர்ஷரி காம்பவுண்ட் மாதிரி இந்த காம்பவுண்ட் நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது. ஏன்னா இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த மாலிகுல் நமக்கு வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும். அப்போ இது கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட இந்த குளோரின் என்ன நினைக்கும், இது கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட இந்த சோடியத்து கூட வந்து நமக்கு வந்து பாண்ட் வந்து நமக்கு வந்து மேக் பண்ணிடும். அப்போ வந்து NaCl வந்து நமக்கு வந்து பாண்ட் மேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஈத்தர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ நமக்கு தேவையான டெர்ஷரி பியூட்டைல் ஈத்தர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ CH3O CH2 CH வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஈத்தாக்சைடு அயன் வந்து நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து இருக்கணும், ஹாலஜன் வந்து எந்த இடத்துல இருக்கணும். நமக்கு ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஹாலஜன் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் இன் த பிரைமரி காம்பவுண்ட். பிரைமரி காம்பவுண்டில் தான் நமக்கு வந்து ஹாலஜன் வந்து இருக்கணும். அப்போ அந்த ஈத்தாக்சைடு அயன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அல்காக்சைடு அயன் வந்து நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி காம்பவுண்டில் தான் இருக்கணும். அப்போதான் நமக்கு தேவையான ஈத்தர் கிடைக்கும்ன்றதா இந்த கொஸ்டினோட மெயின் திங். ஓகே, இது வந்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இந்த பேஸ் பண்ணி ரீசன்ட் கொஸ்டின் வந்து கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து ஹாலஜன் எந்த இடத்துல இருக்கணும், சோடியம் ஆல்காக்சைடு எந்த இடத்துல வந்து இருக்கணும், அதான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது.